ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி, நல்ல கலர்ஃபுல்லான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே பண்ணலாம். இது எப்படி சேர்ந்து பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் இது மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது ரெண்டையுமே ஒரு தடவை நல்லா ஜலிச்சுட்டு எடுத்துருங்க. இப்போது இது கூட சேர்க்குறதுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துட்டு இது கூட 1/3 கப், நம்ம எந்த கப்பில் மைதா மாவு எடுத்தோமோ அதில் 1/3 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால், ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஃப்ளேவருக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்து பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்ட்ராபெரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி பிங்க் கலர் கிடைக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கெட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை செய்கிறதுக்கு இது போல் சின்ன டீ கப் நான் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சாதாரண டம்ளரில் கூட செய்யலாம், அப்படி இல்லைன்னா சின்ன பவுலில் கூட செய்யலாம். இப்போது இந்த மாதிரி டீ கப்பில் நம்ம கலந்து வச்சுருக்கிற பேட்டரில் எடுத்து 3/4 வாசி அளவுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. எல்லாத்துலேயுமே இதே மாதிரி சேர்த்துட்டு இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும். இது நம்ம ஓவன்லேயோ இல்லைனா கடாயிலையோ வைக்க போகிறதில்ல. நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி வைக்கிற மாதிரி தான் வைக்க போகிறோம். அடியில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு மேலே இந்த கப்பை எடுத்து சேர்த்துக்கலாம். கரெக்டாக இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதும். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அது வரைக்கும் நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ நல்லா செக் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இந்த எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுவே தனியாக வந்திருக்கும். லேசாக நீங்கள் தட்டினீங்கனாலே உங்களுக்கு தனியாக வந்துடும். நான் இந்த கப்பில் தான் ஊற்றிருக்கேன்றதுனால இந்த கப்பை பிரிச்சுட்டு இதை நான் வெளியில் எடுக்கிறேன். இதே போலவே எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.